நேரம் ஆகுதா திறக்கட்டுமே எந்திரிச்சுன்னா நம்ம வாளியில வாங்கி எழுதி வாங்கி போட்டுருங்க பேர் எழுது பிச்சைக்கண்ண சோப்பு கலர் சார் வந்திருக்க மாதிரி தெரியுதுப்பா அவனை செக் பண்ணுங்க ஆமா சோப்பு கலர் வேட்டி கலர் வச்சிருக்க போறாங்க சின்ன பையில வச்சா கண்டுபிடிச்சு போல தெரிஞ்சிடும் இந்த மாமாவை 2 பேரும் விட்டு கொஞ்சம் கவனிக்க பிச்சை முத்து 2 பேர்த்தையும் வேட்டி கலர் வச்சிருக்க போறாங்க ஏன்னா இப்ப என்கிட்ட ஒருத்தர் அப்படி ஐடியா கேட்டாரு ஒரு 10 பால் இருந்தா என்ன கூட சோப்பு வச்சுக்கிறேன் ஆறு வெளியில வந்தா உள்ள மாத்தி திருப்பி விட்டுருங்கப்பா வெளியில ஆளு வந்தாங்கன்னா மாத்தி திருப்பி விட்டுருங்க உங்களை உள்ளுக்குள்ள என்னடா தொச்சை ஒருத்தர் தூக்கம் வருதுன்னு தூங்குனியா ஆளக்கானா ஒருத்தர் குடிச்சிட்டு மாப்பிள்ளையாட்ட உட்காந்துட்டியா அது ஆகாது ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி உட்கார்ந்து எடுத்தா எடுக்க முடியும் நீ வாட்டுங்க என்னமோ நடந்துகிட்டே இருக்கிற மாமா சின்ன பையன் இருக்காங்க போட்டு அமைக்கப்படாத அடுத்து இந்த போட்டியை தொடர்ந்து பிஸ்கட் சாப்பிட போட்டி நாங்க சொல்லுவோம் நிபந்தனைகளை நாங்க சொல்லுவோம் இது கயிறு கட்டுறதெல்லாம் இல்ல கைத்த கட்டி விடுறது இல்ல இப்ப காட்டுவோம் நம்ம 10 என்ற பால் சொல்லியிருக்காரு இந்த போட்டிய அவர் அதை எப்படி செய்யணுமோ சொல்லி கொடுப்பாரு பாலுல இந்த போட்டியை அறிமுகப்படுத்திருக்காரு அவரா தயாரிக்கல அவர் ஒரு காப்பி அடிச்சிருக்காரு இருந்தாலும் நமக்கு அது புதுசு பிஸ்கட் சாப்பிடுற போட்டி பால் நம்பிச்சுன்னா பால் கையில வைக்கணும்னா பேரை வாங்கி யாருன்னு சொல்லி எழுதி வாங்கி வாங்கிக்கிற ஓட்டுருங்க திருப்பி உள்ள ஓட்டுறாங்க என்னையா பண்றீங்க பேசக்கூடாது சும்மா அது கைய வேணா ஆத்த வாயில சொல்லிடாத நான் நிப்பாட்டிட்டேன் பேசாம முடிச்சாம்ல பேர் எழுதுங்கப்பா பேரை கட்டி எழுதுங்கப்பா முன்னாடி போங்கப்பாங்க அங்க போய் பேரை சொல்லுங்க எனக்கு என்னமோ யாரு பிச்சை கண்டதே பனியனை தூக்கி பிடிச்சிருக்காது பார்த்தா அதே அப்பா பனியனுக்குள்ள இருக்கும் போலங்கிறது ஒருத்தர் கையில வச்சு நிறைய வச்சிருந்தாங்கப்பா சொல்லுங்க அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் எப்படி எத்தனை பாடம் சொல்லுங்க சாமி வாங்க பாண்டி பிச்சை முத்து இங்க இதுல போடுங்க கரெக்டா போடு 5 அடுத்த 5 கொடு 10 எங்களது பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பேர் எழுதிக்கப்பா மெயின் ரோட்ல பேர்